இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்னைக்கு ஆஸ் யூசுவல் டே பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா காலையில கொஞ்சம் வலிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனாலே கொஞ்சம் வந்து மேலே மட்டும் வலிச்சு விட்டுறலாம். கீழே கோலம் போடுற இடம் நாளைக்கு காலைல வலிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மழை தூரிக்கிட்டே இருந்தனால வலிச்சு விட முடியல. அதனால காலையில் நேரமே எழுந்தே ஃபர்ஸ்ட் தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு வெளியே வந்து வாசல்லாம் வந்து 2 பக்கம் வந்து மொழி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்குள்ள காஞ்சிரும். அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கும் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சைடு வந்து கொஞ்சம் ஏரியா பெருசு அப்படிங்கிறனால சாலிடாக வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுது கூட்டி விட்டு எல்லாத்தையும் வலிச்சு விடுறதுக்கு. இல்லை 6 மணிக்கு வேற பூஜை செய்யணுமா, அதனால வந்து கொஞ்சம் அரிபரியாக தான் போன மாதிரி இருந்துச்சு. லீவ் நாளையாவது கொஞ்சம் மெதுவாக அப்படியே பொறுமையாக செய்யணும்னு நினச்சேன். ஆனால் இந்த வலிச்சுடுற வேலை வந்தங்காட்டி கொஞ்சம் ஹரிபரியான மாதிரி இருந்துச்சு. என் பேர் எதுக்காக சிமெண்ட் தரையிலையும் வந்து சாணம் போட்டு வலிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து இதுதான் வந்து பிடிச்சிருக்குது. மெயினாக மங்களகரமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால நான் வலிச்சு விட்டுக்கிறேன். ஒரு காரணம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டெப்புக்கெல்லாம் கோலம் போட்டு பூ அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு. விளக்கேற்றி வச்சு தூபம் வந்து நிலவாசப்படி காட்டிட்டு அதேமாதிரி சூரியனருக்கு காட்டிட்டு நான் சாமியை கும்பிட்டு 6 மணிக்கு மேலே துளசி பூஜை செய்யணும் இல்லையா, அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.